வீடியோ ஆரம்பத்தில் என்னை மட்டும் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு புரியுது. ரீசண்டாக எந்த வீடியோவில் 3 பேருமே இல்லையே, என்னப்பா பண்ணுறீங்க, தொழிலில் ஒரு இன்வால்மெண்ட்டே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. இதே தான் நானும் 2 பேர்கிட்டையும் கேட்டேன், பாலாஜிக்கிட்டேயும் காட்சன் கிட்டேயும். எப்படி லூயிஸோட ஆர் யூ அப்செட் வித் மீ ரேடியோ மெசேஜுக்கு ரிப்ளை வரலையோ, அதே மாதிரி எனக்கும் எந்த ரிப்ளையும் வரல. ஜோக்ஸ் அப்பார்ட், பாலாஜ் அண்ட் காட்சன் 2 பேருமே பர்சனல் வேலைகள்னால இன்றைக்கி நம்மளோட கால் ஜாயின் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கான எபிசோடில் நான் மட்டும்தான். வணக்கம், வெல்கம் டு ஃபார்முலா 1 பஞ்சாயத்து. இது டிரைவர்ஸ் பரேடா வித் அ டைமிங் ஸ்க்ரீன் ஆர் உண்மையான ரேஸா அப்படின்னு மண்டேயை சொரிய வச்ச ஒரு மானகோ கிராண்ட் ப்ரீ ரேஸ் டிஸ்கஷன். நிறைய விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு இந்த காலில். லாண்டோவோட கிளினிக்கலான பர்ஃபார்மன்ஸ், ஃபெராரி கண்டிப்பாக பின்னாடி தான் இருப்பாங்கன்னு நினச்சோம், பட் ஆனால் சார்ல்ஸ் சூப்பராக பண்ணார். அண்ட் முக்கியமான விஷயம், புதுசாக எஃப்ஐஏ கொண்டு வந்த மேண்டேட்ரி 2 பிட் ஸ்டாப் ரூல், அது என்னென்னலாம் பண்ணுச்சு, விகார்ப் என்ன பண்ணாங்க, வில்லியம்ஸ் என்ன பண்ணாங்க, இது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டிரைவர் ஸ்டாண்டிங்ஸும் கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டாண்டிங்ஸும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டிரைவர் ஸ்டாண்டிங்ஸில் பியாஸ்ட்ரி 161 பாயிண்ட்ஸ், நாரிஸ் 158. இந்த வின்னுக்கு அப்புறம் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டார், ஜஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். தேர்டு மேக்ஸ் 136, ஃபோர்த் ரசல் 99. இந்த ரேஸ் மெர்சிடிஸ்க்கு ஒழுங்காக அமையலை, பட் ஸ்டில் ஃபோர்த்தில் இன்னும் இருக்கார். ஃபிஃப்த்தில் சார்ல்ஸ் 79 பாயிண்ட்ஸ். அப்படியே கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மெக்லாரன் ஆஸ் யூஷுவல் எங்கேயோ இருக்காங்க, 319 பாயிண்ட்ஸ். செகண்ட் மெர்சிடிஸ் 147, தேர்டு ரெட்புல் 143. ஸோ மெர்சிடிஸ்க்கு இந்த ரேஸ் ரொம்ப 2 பேரும் பாயிண்ட்ஸ் எடுக்காததுனால ரொம்ப பெரிய லாஸ். ஸோ அதனால் ரெட்புல்லும் கேட்சப் பண்ணிட்டாங்க அண்ட் ஃபெராரியும் கேட்சப் பண்ணிட்டாங்க, ஃபோர்த் 142 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு நடுவில் ஜஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கீழே வந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சிக்ஸ்த்து ஹாஸ் 26 பாயிண்ட்ஸ், செவன்த் விகார் 22 பாயிண்ட்ஸ், இன்றைக்கி டபுள் பாயிண்ட்ஸ். ஆஸ்டான் மார்டின் 14 பாயிண்ட்ஸ், 8th இருக்காங்க. ஆல்பின் 9th 7 பாயிண்ட்ஸ், சௌபர் 10th 6 பாயிண்ட்ஸ். ஸோ இப்படி தான் பேசிக்காக ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது. சரி, உள்ளே வருவோம். மானகோ கிராண்ட் ப்ரீ யார் ஜெயிச்சா என்ன, எப்படி ரேஸ்லாம் போச்சு அப்படிங்கிறத விட முக்கியமான விஷயம், த டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு பார்த்தோன்னா, எஃப்ஐஏ இந்த கிராண்ட் ப்ரீக்கு கொண்டு வந்த ஒரு புதுசான ரூல், விச் இஸ் 2 மேண்டேட்ரி பிட் ஸ்டாப்ஸ். ஏன் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, போன வருஷம் உங்களுக்குலாம் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, லேப் 1லேயே ஒரு பெரிய கிராஷ் ஆச்சு. பெரேஸ், ஹல்கன்பர்க் அண்ட் மேக்னஸன். ரொம்ப பெரிய கிராஷ்னால ரெட் ஃப்ளாக். அதுக்கப்புறமா எல்லாரும் டயர் மாற்றிட்டு யாருமே பிட் பண்ணல. ஸோ அது ஒரு டிரைவர்ஸ் பரேட் மாதிரி தான் பேசிக்காக ரேஸ் போச்சு. இதனால் ஆல்ரெடி மானகோவுக்கு ஒரு சைடு நிறைய பேர் மானகோ இருக்கணும், F1க்கு அது ஒரு முக்கியமான ரேஸ், அது இல்லாமல் மானகோ இல்லாமல் F1 இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொன்னாலுமே, இன்னொரு மெஜாரிட்டி ஆஃப் த குரூப் ஆர் F1 கம்யூனிட்டி ஃபீல் தட் Monaco is not exciting, there is no overtakes, that is not racing அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட், போன வருஷம் நடந்த விஷயங்கள் வச்சு எஃப்ஐஏ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த புது ரூல் கொண்டு வந்தாங்க. இதுபடி என்ன நினச்சாங்க, எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சரி கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கல் மாஸ்டர் கிளாஸ்லாம் வரும், கொஞ்சம் நிறைய டீம்ஸ் தே வில் பி ஆன் தேர் டோஸ் அண்ட் எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, தேர் வில் பி ஸோ மெனி பெர்முட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் அப்படின்ற ஒரு கேல்குலேஷனில் இந்த ரூலை கொண்டு வந்தோம். பட் ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, இட் கைண்ட் ஆஃப் மேட் Monaco GP a lot more worse அப்படின்ற மாதிரி தான் இன் மை பர்சனல் ஒப்பீனியன் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. எஸ்பெஷலி டாப் 4ல் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. கடைசி 18 லேப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பிகாஸ் ஆஃப் மேக்ஸ். பட் பின்னாடி பார்த்தோன்னா இட்ஸ் பேசிக்லி a ஹியூஜ் ட்ரெயின். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு டிரைவர் பரேட் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. எஸ்பெஷலி விகார்ப் அண்ட் வில்லியம்ஸ், வாட் தே டிட் ஆர் வாட் தே புல்ட் ஆஃப் அப்படின்றத வச்சு பார்க்கும்போது, ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, விகார்போட லீட் டிரைவர் 2 பிட் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக செகண்ட் டிரைவர், ஸோ லீட் டிரைவர் ஹட்ஜார், செகண்ட் டிரைவர் லாசன். ஸோ பேசிக்காக லாசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹி ஸ்டார்டட் டு ஹோல்ட் பேக் எவ்ரி ஒன் பிஹைண்ட் ஹிம். பேசிக்லி தே கோ ஸ்லோவர் அண்ட் ஸ்லோவர். மானோகோவில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், தெர் இஸ் ஒன்லி 1 DRS zone அண்ட் அது இருக்கிறதும் இல்லாததும் பேசிக்காக ஒன்று தான். ஏஎம்ஆரில் லேண்ட் ஸ்ட்ரோல் இருக்கிற மாதிரி இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான். ஸோ அந்த வகையில் அந்த டிஆர்எஸ்னால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ
டிரைவர்ஸ்க்கு ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ யூ கேன் கோ ஸ்லோவர், யூ கேன் ஹோல்ட் அதர் பீப்புள். ஸோ இதை தான் விகார்பும் வில்லியம்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களோட டிரைவர்ஸ்க்கு 2 பிட் ஸ்டாப் கொடுத்து, ஸோ தே கைண்ட் ஆஃப் காட் இன் டு டபுள் பாயிண்ட்ஸ். அகெயின் இது வந்து டீம்ஸ் இன்னும் ஒழுங்காக பண்ணணும், ஆர் டீம்ஸ் ஷுட் ஹவ் பீன் மோர் ஃபேர் அப்படின்னு சொல்கிறதா, இல்லை teams basically did what they can do with the rules that have been provided. They didn't do anything illegal. So they want a double points because each and every point is important. So இங்கே வந்து டீம்ஸை blame பண்ணுறதா ஆர் FIA blame பண்ணுறதா, and at the same time it feels like FIA is at least trying something. Crofty commentary சொன்ன மாதிரி rather than doing nothing, at least they did try something. From that we can learn and we can maybe make the race exciting. So அப்படி பார்த்தோம்னா we cannot blame FIA as well. Bottom line is இந்த ரூல் வந்து பெருசாக எதுவும் பண்ணலை. இட் மேட் த ரேஸ் வேர்ஸ் இன் மை ஒப்பீனியன். இதனால் இப்போ அடுத்து என்ன ரூல்ஸ் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க, ஆர் இதை கம்ப்ளீட்டாக ஸ்க்ராப் அண்ட் ஸ்க்ராச் பண்ணிவிடுவாங்களா, தே வில் கோ பேக் டு த ஓல்டு வெர்ஷனா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சரி, தட் அவுட் ஆஃப் த வே. நிறைய பேச்சுகள் இருந்துச்சு ஆஸ்திரேலியாவுக்கு அப்புறம். நாரிஸ் என்னப்பா ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது, பியாஸ்ட்ரி வந்து he went against Max toe to toe. ஆஸ்கர் லுக்ஸ் அ சாம்பியன்ஷிப் மெட்டீரியல் தேன் நாரிஸ். குவாலியில் சொதப்புனாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக he was kind of drifting away and Oscar was gaining momentum. பட் ஆனால் he kind of answered all the critics and there is no place better than answering it in Monaco. வெறித்தனமான குவாலி. சார்ல்ஸ் was amazing the whole weekend, but ஆனால் Lando was on it. and நமக்கு தெரியும் Monaco வந்து it's all about the quali, and if you can take the risk and keep the car within the barriers and pull a rabbit out of the bag, then it's 90% Monaco is your race, especially in the dry conditions. Race வந்து பார்த்தோம்னா actually even though I said that டாப் 4க்கு பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை ஃப்ரம் த ஸ்ட்ராட்டஜி பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னாலுமே கடைசி 18 லேப் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஹெக்டிக், எஸ்பெஷலி ஃபார் நாரிஸ். ஏன்னா மேக்ஸ் வந்து he was waiting for a safety car and he had the track position. So he was kind of holding Norris back, which in turn allowed சார்ல்ஸ் டு கைண்ட் ஆஃப் கம் க்ளோஸ் டு நாரிஸ். கடைசி ஒரு 18 லேப் வந்து செம எக்ஸைட்டிங்காக கொஞ்சம் நர்வஸாகவே இருந்தது. நாரிஸ் ஏதாவது தப்பு பண்ணிடுவாரா, ஆர் ஏதாவது சேஃப்டி கார் வந்துருமா, விச் வில் கிவ் மேக்ஸ் a massive advantage and a track position. So அப்படி நடந்ததுன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு இருக்கும். He kept his calm, he kept his cool, he truly deserved it. ஆஸ்கர் சொன்ன மாதிரி Lando was amazing right from the start and he deserves the race win. And சார்ல்ஸ் இதை சொல்லியிருந்தாரு, 1/3 of the season முடிஞ்சிருக்கு and இந்த வின் வந்து brought Norris close to Oscar, as I said at the start. பக்காவான ஒன் பார்ட் முடிஞ்சிருக்கு. மெக்லாரனும் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை. 2 பிட் ஸ்டாப் அப்படின்றது எப்படி பிளே அவுட் ஆகுன்றது தெரியாது, அண்ட் சேஃப்டி கார்ஸ் எப்போ வேணாலும் வரலாம். ரெட்புல் அண்ட் மேக்ஸ் யூ கெனாட் கவுண்ட் அவுட். இந்த ரேஸுமே அப்படி தான் இருந்துச்சு, எக்ஸப்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் பிட் ஸ்டாப் for Oscar where I guess they took 3.8 seconds. மற்றபடி McLaren were very clinical with their pit stops. They executed their plan pretty well. So kudos to McLaren. Oscar actually, the standards that he has set in the past 7 races consider பண்ணோம் அப்படின்னா in the particular weekend he was a little bit scrappy அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். We know Oscar, so கண்டிப்பாக he will bounce back in Spain. இட்ஸ் அ 3-way ஃபைட். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது, பார்க்கணும். மெக்லாரின் வந்து எப்படி அந்த டைமில் க்ரன்ச் சுச்சுவேஷன்ஸில் பப்பாயா ரூல்ஸ்லாம் எப்படி ப்ளே பண்ண போகுது. அண்ட் டெஃபினெட்லி ஆஸ்கர் அண்ட் லாண்டோ தே ஆர் நாட் கோயிங் டு மேக் இட் ஈஸி ஃபார் மெக்லாரின். செகண்ட் பெஸ்ட் யார் மானாக்கோவில் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக ஃபெராரி அண்ட் சார்ல்ஸ். நான் ஏன் ஃபெராரி அண்ட் சார்ல்ஸ் மட்டும் சொல்கிறேன் அப்படின்றது நிறைய பேர் ரேஸ் பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி நம்ம பேசவும் செய்வோம். போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து மானாக்கோவில் சார்ல்ஸ் கண்டிப்பாக ஜெயிப்பார், கண்டிப்பாக வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சார்ல்ஸ் ஃபேன்ஸ் அண்ட் ஃபெராரி ஃபேன்ஸ் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஃபெராரி வந்து வீக்கெண்ட்குள்ளே வரும்போது கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருந்தாங்க. எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு. அண்ட் 2022 வேறு கண்ணு முன்னாடி வந்து போச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருந்தேன். பட் ஆனால் செமையா சார்ல்ஸ் அண்ட் ஃபெராரி வாஸ் ஸோ குட். அவரோட கமாண்ட் ஓவர் திஸ் மானாக்கோ ட்ராக் வாஸ் பியூர்லி அமேசிங். குவாலி ஆக்சுவலி
பார்த்தோன்னா எவ்வளோ பேர் நோட் பண்ணீங்க அப்படின்றது தெரியல. F1 வந்து இப்போ புதுசாக அந்த கோஸ்ட் கார் கம்பேர் பண்ணுறாங்க அகெயின்ஸ்ட் த ஃபர்ஸ்ட் அண்ட் த செகண்ட் டிரைவர். ஸோ அந்த வீடியோ ஆக்சுவலி பார்த்துருந்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஆக்சுவலி சார்ல்ஸ் வாஸ் ரியலி குட். அவுட் ஆஃப் த கார்னர்ஸ், எஸ்பெஷலி இந்த ஸ்லோ கார்னர்ஸ், அவுட் ஆஃப் த ஸ்லோ கார்னர்ஸில் த ட்ராக்ஷன் அண்ட் த ஸ்பீட் தட் மெக்லாரன் வேர் கெட்டிங் வாஸ் அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இது எக்ஸாக்டாக இட் ரிசம்பிள்ஸ் லாஸ்ட் இயர்ஸ் ஃபெராரி. பேசிக்காக போன வருஷம் சார்ல்ஸோட ஸ்ட்ரென்த்துமே இதுதான் இருந்தது. வென் ஹி வாஸ் டிஃபெண்டிங் ஐ கெஸ் அகெயின்ஸ்ட் ஆஸ்கர், இஃப் ஐ எம் நாட் ராங். கார்னர்ஸ்லேருந்து போகும்போது வண்டி பறக்குது. அதே மாதிரி தான் இந்த இதில் அப்படியே ஆக்சுவலி வைஸ் வர்ஸா. லாண்டோ வந்து அந்த கார்னர்ஸில், அந்த ஸ்லோ கார்னர்ஸ்லாம் தான் அவ்வளோ பேஸ் கெயின் பண்ணார். அந்த ஸ்ட்ரென்த் இல்லைனா கண்டிப்பாக சார்ல்ஸ் வந்து ஹி வுட் ஹவ் டேக்கன் போல் அண்ட் he would have got the second consecutive wins, but still he did his best. செமையாக பெர்ஃபார்ம் பண்ணார். ஃபெராரியும் ஆக்சுவலி பார்த்தோன்னா பிட் ஸ்டாப் சொதப்பவே இல்லை, செமையாக பண்ணியிருந்தாங்க பிட் ஸ்டாப் எல்லாமே. 2 seconds பிட் ஸ்டாப் ஃபார் சார்ல்ஸ். ஜெயிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுச்சு. நிறைய பேர் ஃபெராரி ஃபேன்ஸ் would have definitely liked that. The tifosis should be proud because Charles was amazing today. This cannot be said for the other side of the garage. இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு, the communication problem. இந்த ரேஸுமே பார்த்தோம் அப்படின்னா there were so many instances. ஆரம்பத்தில் I guess around lap 18 or 19, but please don't quote me on that, on the lap number. ஹாமில்டனோட ரேஸ் இன்ஜினியர் வந்து புஷ் நவ் திஸ் இஸ் ஆர் ரேஸ் அப்படின்னு சொன்னது வந்து லூயிஸ் ஹாமில்டனுக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ரேஸுக்கு முடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து லூயிஸ் கேட்குறாரு, நான் வந்து எவ்வளோ பின்னாடி இருக்கேன், 1 minute கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு லூயிஸோட ரேஸ் இன்ஜினியர் வந்து ஹி வாஸ் கிவிங் சம் அதர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் லைக் சார்ல்ஸ் வந்து எந்த டயரில் இருக்காரு அண்ட் ஆஸ்கர் எந்த டயரில் இருக்காரு அண்ட் தேர் ஆல் ஃபைட்டிங் அப்படின்னு. அப்புறம் லூயிஸ் மறுபடியும் கேட்டார், மை கொஷின் வாஸ் டிஃப்ரெண்ட் பட் இட் டசன்ட் மேட்டர் அப்படின்னு. ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் லூயிஸ் வந்து கேட்குறாரு ரேடியோ மெசேஜில், ஆர் யூ கைஸ் அப்செட் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து எந்த ரிப்ளையுமே பேசிக்காக வரலை அப்படின்னு சோஷியல் மீடியாலலாம் கொஞ்சம் பெருசாக காட்டுத்தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. டெஃபினெட்லி ஃபெராரி have to improve their communication. They should know when they have to be straightforward with a single word or a single line and when they have to be detailed. அந்த ஏர்லியர் லேப்பில் தே ஷுட் ஹவ் பீன் டீட்டெயில்ட். எந்த பொசிஷனுக்கு நம்ம சண்டை போடுறோம், ஆர் வி ஃபைட்டிங் வித் மேக்ஸ், ஆர் வி ஃபைட்டிங் வித் அலான்சோ அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்கணும். பின்னாடி சைடு வந்து அவர் எப்போ ஐ எம் பிஹைண்ட் அ மினிட் அப்படின்னு கேட்கும் போது அந்த டைமில் அவங்களோட கம்யூனிகேஷன் வந்து ஒன் லைனரில் இதான் டைமிங் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிடணும். அப்போ டீட்டெயில்டாக ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த சீசன் ஆரம்பிக்கும் போதே பேசணும். ஸோ லூயிஸ் மாதிரி ஒரு ஆள் ஒரு டீமுக்கு வரும்போது இட் கேன் கோ எய்தர் ஸோ குட் ஆர் இட் கேன் கோ எய்தர் ஸோ பேட். அண்ட் ஃபெராரி வில் ஆல்வேஸ் பி ஆன் த வாட்ச். எவ்ரி ஒன் வில் பி வாட்சிங் ஃபெராரி. டே இன் டே அவுட் இந்த மாதிரி அவங்க வந்து கம்யூனிகேஷன் சொதப்புறது வந்து it is not acceptable, to be honest, and Lewis knows that he is not up to speed with that car, but once he gets up to speed things can get heated up quickly. There are so many things they have to do better. Car performance one side, communication other side. By the end of 2026 at least they should get better on both side of these things. We have to wait and watch எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2 ரேஸுக்கு முன்னாடி நம்ம வந்து we were praising Mercedes and Russell for their consistency and how they are giving up pretty good performances. They were fighting for pole and கண்டிப்பாக they are in the hunt. ஏன்னா ரெட்புல் வந்து ஒன்றும் பண்ணுறது இல்லை ப்ராப்பராக அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் 2 ரேஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா இட் ஃபீல்ஸ் லைக் Mercedes ஆர் கோயிங் பேக்வேர்ட்ஸ். என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படின்றது கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்குது பேசிக்காக. போன ரேஸ் பார்த்தோன்னா இட் வாஸ் பிரிட்டி ஆர்டினரி ஃபார் Mercedes. இந்த ரேஸ் அப்படி பார்த்தோன்னா குவாலிலே பேசிக்காக முடிஞ்சிருச்சு. ஒரு சைடு வந்து கிமி வந்து கிராஷ் பண்ணிட்டாரு, இன்னொரு சைடு வந்து ரசல் வாஸ் லுக்கிங் குட் ஆக்சுவலி. ஆப்வியஸாக அவர் போல் எடுத்திருப்பாருன்றது வாய்ப்பு இல்லை, தட்ஸ் அ பிக் இஃப். பட் கண்டிப்பாக ஹீ வுட் ஹவ் பீன் இன் த ஃபைட் ஃபார் மேபி செகண்ட் ஆர் தேர்ட் கிரிட். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல பேஸ் காமிச்சிட்டு இருந்தார். பட் வண்டியில் பிரச்சனை. அதுக்கப்புறம் அவங்க தேவர் அண்டர்ன் பை த ஹோல்டிங் பேக் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃப்ரம் VCARB அண்ட் Williams. ஸோ இட்ஸ் லைக் வந்து VCARB வந்து Mercedesஸை போட்டு துவன்னு துவைச்சு அதுக்கப்புறம்
டாக் டீம் பாஸ் வில்லியம்ஸ் கிட்ட கொடுத்து அப்புறம் வில்லியம்ஸ் உள்ளே பூந்து மெர்சிடிஸை துவச்சிட்டாங்க பேசிக்காக. அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ரசல் பேசிக்காக இல்லீகல் ஓவர்டேக்கே பண்ணிட்டாரு. மோனக்கோ இஸ் கைண்ட் ஆஃப் அவுட்லயர் இன் அ வே. அண்ட் மோனக்கோ கொஞ்சம் சூடான ட்ராக். ஸோ மெர்சிடிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 100% சே தட் மெர்சிடிஸ் ஆர் டெஃபினெட்லி கோயிங் பேக்வர்ட்ஸ். இந்த 2 ரேஸில் அவங்களோட ரிசல்ட் வந்து செமையாக அவங்களோட கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப்க்கு பெரிய பாதிப்பு உண்டாக்கிருச்சு. நம்ம ஸ்டாண்டிங்ஸில் ஆரம்பத்தில் பேசின மாதிரி ரெட்புல் அண்ட் ஃபெராரி தே ஆர் ப்ரீதிங் டவுன் ஆன் தி நெக். தே ஹாவ் டு கம் அப் வித் சம்திங் really fast. Next குயிக்காக I will just touch up on Red Bull. ஏன்னா மேக்ஸ் வந்து he did a really good job. குவாலியில் அவரால் பெருசாக பண்ண முடியல அப்படின்ற உடனேயே தெரிஞ்சிருச்சு he is not too comfortable with the car, or at least that's the best he could have done. அதுக்கப்புறம் இட் வாஸ் ஜஸ்ட் வாட் இஃப்ஸ் தான் ரேஸில். ஏதாவது இமோலாவில் நடந்த மாதிரி ஏதாவது லேடி லக் ஏதாச்சும் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஐ கெஸ் தட் இஸ் வாட் ரெட் புல் அண்ட் மேக்ஸ் வேர் கவுண்டிங் ஆன், எஸ்பெஷலி ஃப்ரம் லேப் 60 and 78, பிகாஸ் they went deep. அண்ட் ஆப்வியஸ்லி தே டென்ட் ஹாவ் 2 ஹார்ட் டயர்ஸ். அவங்களுக்கு வந்து பேசிக்காக ஒரு ஹார்ட் டயர் தான் இருந்தது. அண்ட் தே ஹாவ் டு யூஸ் அ மீடியம் அண்ட் தென் ஐ கெஸ் தே ஹாவ் டு யூஸ் அ சாஃப்ட் ஃபார் தேர் 2 stints. அண்ட் நாரிஸோட வாழ்க்கையை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாரு மேக்ஸ். நவ் வித் நாரிஸ் வின்னிங் திஸ், நம்ம ஆல்ரெடி ஸ்டாண்டிங்ஸில் பார்த்த மாதிரி ஒரு 20 points டிஃப்ரென்ஸ் இருக்குது between the McLaren duo and Max. Spain is going to be a pretty interesting and important race for Red Bull. ஸோ பார்க்கணும் ரெட் புல் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஐடியலி அடுத்து நம்ம பார்க்க போகிற 2 டீம் பற்றி தான் நான் ஆரம்பத்திலே பேசியிருக்கணும். ஏன்னா அவங்க தான் டாக் ஆஃப் த டவுன். முக்காவாசி ப்ராட்காஸ்ட் அந்த 2 டீம் பண்ண லீலைகளை தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஒன்று வந்து ரேசிங் புல்ஸ், இன்னொன்று வந்து வில்லியம்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ரேசிங் புல்ஸை பற்றி பார்த்துருவோம். அஃப்கோர்ஸ் சூப்பரான குவாலி. ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை பேசிடுவோம். ஹட்ஜாரும் லாசனும் தேவர் ரியலி குட். ஹட்ஜார் நமக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும் அவர் வந்து எவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் எஸ்பெஷலி குவாலிலையும் சரி ரேஸ்லையும் சரி எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காருன்னு அதே தான் அவர் மோனக்கோலையும் காமிச்சார். இந்த குவாலி எஸ்பெஷலி அந்த ப்ரெஷர் இருக்குது, குவாலி எவ்வளோ முக்கியம்னு இருக்குது. வித் ஆல் தட் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். சர்ப்ரைசிங்லி லாசனும் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஏன்னா கமெண்டேட்டர்ஸும் பேசிகிட்டு இருந்தாங்க லாசனுக்கு வந்து இது ரொம்ப தெரிஞ்ச ட்ராக்கு, அவரோட ஹிஸ்ட்ரி வந்து இந்த ட்ராக்ல நல்லா இருக்குது, விச் ஷோஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃப்ரீ ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி லாசன் வாஸ் ஆல்வேஸ் தேர். இந்த பர்டிகுலர் வீக்கெண்டில் குவாலிலையுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். லைக் போத் ஆஃப் தேர் டிரைவர்ஸ் தே வென்ட் டு Q3. குவாலி செமையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரேஸ் வந்து மேண்டட்ரி 2 pit stop அப்படின்னோடனே அவங்க ஸ்ட்ராட்டஜி ஐ கெஸ் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க. அதான் இது வந்து எப்படி சொல்கிறது, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி everything was within the rules. There is no rule saying that you should not hold back a driver. It's a strategy game. Every now and then it has been played. If it has been played for a drivers championship, it has been played for a constructors championship. It is not something illegal. As a racing fan நம்ம பார்க்கும்போது, as a racing sport பார்க்கும்போது, already Monaco is being questioned or criticized for not being an interesting race, and it's kind of overrated sometimes because of its history. What Racing Bulls pulled off and Williams pulled off kind of amplified what everyone felt about Monaco. And in the 2 mandatory pit stop வந்து அதை இன்னும் ஒரு மாதிரி வேற மாதிரி மாற்றி விட்டுருச்சு. டு ஷோ ஹவு மச் ரேசிங் புல்ஸ் எந்த அளவுக்கு போனாங்க, எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போனாங்க அப்படின்றது உங்களுக்கு நான் வந்து டேட்டா வைஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, லேப் 8ல் வந்து லாசன் வந்து ஆக்கானுக்கு 3 seconds பிஹைண்டில் இருக்கார். லேப் 13 முடியும் போது லாசன் வந்து 12 seconds behind Ocon. So almost 9 seconds in 5 laps. He was 4 or 5 seconds slower compared to the cars ahead, like Ocon. So lap 8ல ஆரம்பிச்சது, இது கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி ஆல்மோஸ்ட் லேப் 15ல் ஹட்ஜார் பிட் பண்ணும் போது லாசன் வந்து பேசிக்காக ஆக்கானுக்கு பின்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 23 seconds இருக்கார். இன் ஜஸ்ட் 7-8 laps it was almost close to 19 seconds. ஸோ அந்த அளவுக்கு he held back so that ஹட்ஜார் can pit. ஹட்ஜார் came out ahead of Lawson, and then again lap 20ல் மறுபடியும் லாசன் வந்து எல்லாரையும் ஹோல்ட் பேக் பண்ணதுனால மறுபடியும் ஹட்ஜார் வாஸ் ஏபிள் டு டூ அ செகண்ட் பிட் ஸ்டாப். இட் டிபெண்ட்ஸ் ஆன் இன் விச் சைட் ஆஃப்
the garage you are in. So Williams and Mercedes will definitely say that they shouldn't have done that, they started it அப்படின்னு. But VCARB sideலேருந்து kind of they pulled a master class like where they were able to help Hadjar and Lawson and they were able to get double points. So and it is legal. So that is what matters. இதை பார்த்துட்டு பேசிக்காக வில்லியம்ஸும் they also did the same thing. லேப் 26ல பார்த்தோன்னா சைன்ஸ் வந்து he was 3 seconds behind Albon. Lap 33, in just 7 laps, Sainz was 20 seconds behind. So almost 17 seconds. Russell வந்து பேசிக்காக கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். லேப் 26லே he realized Russell what is happening. ஸோ இந்த ரெண்டு டீம்ஸ் பண்ண இதுலேயுமே ரொம்ப டேமேஜ் ஆனதுன்னு பார்த்தோன்னா மெர்சிடிஸ் தான். I will definitely not blame Russell for the illegal overtake that he did on Albon, because at one point வில்லியம்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு சைன்ஸ் இந்த மாதிரி ஹெல்ப் பேக் பண்ணார். அதுக்கப்புறம் தே ஸ்வாப்டு பொசிஷன்ஸ் அண்ட் தென் ஆல்பன் வாஸ், ஸோ ஹீ ஹெல்ப் பேக் ஆல் த அதர்ஸ் அண்ட் தென் சைன்ஸ் வாஸ் doing a 2 pit stop. If you are a Mercedes fan or if you are on the Mercedes side of the garage, you will definitely be frustrated. And James Owens வந்து ஆக்சுவலி ரேஸ் இன் பிட்வீனில் இன்டர்வியூ பண்ணாங்க. அந்த டைமில் வந்து வில்லியம்ஸ் இன்னும் அந்த ஸ்ட்ராட்டஜி ஆரம்பிக்கல, VCARB தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ் பேசிக்காக. இந்த மாதிரி ஒரு ரூல் கொண்டு வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்க தான் செய்யும். எவ்ரி ஒன் வில் play a kind of a team game and VCARB is currently doing that because இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது they will grab. From their opinion they pulled a master class and they got double points. ஒரு பர்டிகுலர் இடத்துல I personally feel that Albon kind of went too much, especially I guess it's turn 10, 11, 12 if I'm not wrong. அந்த ஸ்விம்மிங் பூல் ஷிக்கேன்னு நினைக்கிறேன், ஆர் அதுக்கு முன்னாடி அந்த ஒரு மாதிரியான ஒரு செக்ஷன் வரும், அந்த டனலுக்கு அப்புறம் வர டேர்ன். பேசிக்காக அந்த இடத்துல he was deliberately braking very early and he was driving very slow. So ரசலால் ஸ்டாப் பண்ண முடியல and even கிமி ஆல்மோஸ்ட் கிராஷ் ஆயிருப்பார். that felt dangerous and that felt over the board. It looks ugly in my personal opinion. So அதனால தான் இந்த ரேஸ் வந்து அண்ட் எஸ்பெஷலி அந்த பிட் ஸ்டாப் 2 mandatory பிட் ஸ்டாப் ரூல் வந்து இட் கைண்ட் ஆஃப் மேட் இட் வர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஐ ஹோப் FIA மேபி ட்வீக் சம்திங். அண்ட் மார்டின் பிரண்டல் செமையான ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார். மேபி இதை இன்னும் ட்வீக் பண்ணி இனிஷியல் லெட்ஸ் சே ஒரு 15-20 லேப்ஸில் தே ஹாவ் டு டூ 1 ஸ்டாப். ஸோ இந்த 2 ஸ்டாப்பே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து மேபி 20 laps or some X number of lapsக்குள்ளே பண்ணிடணும். அதுக்கப்புறமா யூ கேன் கோ லாங், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட், பட் அட்லீஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஷுட் பி டன் வித்தின் த X number of laps அப்படின்றத மேபி அவங்க ஒரு ரூலாக கொண்டு வரலாம் இன் த ஃபியூச்சர். அண்ட் மற்ற டீம்ஸ்லாம் வேறு ஏதாவது ஒரு லூப் ஹோல் இதுலேருந்து கண்டுபிடிப்பாங்க அண்ட் இதே மாதிரி போரிங்காக ஆகுமா அப்படின்றது நம்ம ஃப்யூச்சரில் தான் பார்க்கணும். அடுத்து நம்ம ஆளுங்க போகிற இடம் ஸ்பெயின். இந்த ட்ரிபிள் ஹெட்டருக்கான கடைசி ரேஸ் ஸ்பெயினில். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அட்லீஸ்ட் இந்த வருஷத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா, FIA வந்து சீசன் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தாங்க அந்த ஃப்ளெக்ஸி விங்குக்கான ரூல் சேஞ்ச் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஸ்பெயின்லேருந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சீசன் ஆரம்பத்திலேயே தேர் வேர் so many talks and voices over like McLaren கண்டிப்பாக they will lose the performance that they are having right now. ஸோ கண்டிப்பாக பேக்கிங் ஆர்டர் ஷஃபில் ஆகும். Red Bull will be on the top or Mercedes will be on the top. ஸோ அந்த நாளை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம் சிங் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல இருக்கோம் நம்ம. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். காலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரெடிக்ஷன் செக்ஷனுக்கு வருவோம். போன ரேஸ் ப்ரெடிக்ஷன் படி பார்த்தோன்னா பாலாஜி வந்து 3 ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தார். ஒன்று வந்து நோ போடியம் ஃபார் ஆஸ்கர், அது வந்து சொதப்பிருச்சு. ஆஸ்கர் வந்து போடியம் எடுத்துட்டாரு. அடுத்து ஆண்டனலி DNF, அதுவும் அவருக்கு சொதப்பிருச்சு, ஏன்னா ஆண்டனலி DNF ஆகலை. அடுத்து 2 yellow flag வரும் அப்படின்னாரு. இதில் ஆக்சுவலி அவர் சொன்னது ஆல்மோஸ்ட் கரெக்ட், பட் ஆனால் இந்த வாட்டி 3 yellow flags. ஸோ அதனால் அதுலேயும் அவருக்கு புட்டிக்கிச்சு. ஸோ பாலாஜியோட எந்த ஒரு ப்ரெடிக்ஷனுமே நிறைவேறவில்லை. என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா 1 red அண்ட் மோர் தென் 2 yellow flags, அந்த ப்ரெடிக்ஷன் புட்டுக்குச்சு. லாண்டோ ஜெயிப்பாருன்னு சொன்னேன், அந்த ப்ரெடிக்ஷன்
ஜெயிச்சிருச்சு. அடுத்து மேக்ஸ் நோ போடியம், அந்த ப்ரெடிக்ஷனும் ஜெயிச்சிருச்சு. ஸோ நமக்கு 2 பாயிண்ட். பாலாஜி வந்து இன்னும் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணலை. இதுதான் போன ரேஸ்க்கான ப்ரெடிக்ஷன். அடுத்து ஸ்பெயினுக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். பாலாஜி வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் ஃபெராரி டபுள் போடியம், செகண்ட் ஃப்ராங்கோ இன் பாயிண்ட்ஸ், தேர்டு ஒரு டிரைவர் ஆச்சு வில் கெட் 10 செகண்ட்ஸ் பெனல்டி அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்து நான் என்ன சொல்கிறேன், என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூகி டாப் 6 முடிப்பார், இது நம்பர் 1. செகண்ட் ஒரு மெக்லாரன் டிஎன்எஃப். தேர்டு லாசன் டாப் 8 முடிப்பார். ஸோ இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ மோனக்கோ மாதிரியே இந்த வாட்டியும் ஸ்பெயினில் என்னோட ப்ரெடிக்ஷன்லாம் நல்லா இருக்கணும், பாலாஜி 0லேயே இருக்கணும் அப்படின்னு என் கூட சேர்ந்து நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வேண்டிக்கோங்க. ஏன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றி. மோனக்கோ ஜிபி ஒரு மாதிரி தினுசாக தான் போச்சு, பட் ஸ்டில் ஸ்பெயின் அந்த மாதிரி இருக்காது. அண்ட் இந்த 3-வே ஃபைட்டு இன்னும் எக்ஸைட்டிங்காக ஆகணும். 2021 மாதிரி எங்களுக்கு ஒரு சாம்பியன்ஷிப் வேணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட நம்ம ஸ்பெயின் ஜிபிக்குள்ளே அடுத்த வாரம் என்ட்ரு ஆகும். அண்ட் அடுத்த வாரம் டிஸ்கஷனில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.